நேத்து திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டிருக்கான், கொண்டிருக்கான். சின்ன பையன் வெட்டி கொண்டிருக்கான். அதை பத்தி யாரா பேசுனா பத்தியா, பேசுவான பத்தியா, பேச மாட்டான். அவ எப்படி பேச வருவான்? தமிழர்களுக்குள்ளே சண்டை, தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள், பாருங்கள் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? திராவிட புடுங்கி ஆட்சியில் தான்டா நடக்குது இது. நீதான் சாதியை ஒழிச்சுட்டோம், சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற. எங்க நாட்டுன? எங்க நாட்டுல? காட்டும் சட்டத்தை இயற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய். ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சுன்னா பயப்படுவான். எத்தனை கொலை விழுந்திருக்கு? உங்க ஆட்சியில் தானே, உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா. அந்த இளவரசன் திவ்யா கொலையா? தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? யாரு ஆட்சியில இருக்கிறது? இவன். பெருமைனா திராவிடன், ஏதாவது தமிழர்கள் எங்கே? எப்படி இருக்கு? சர்ரா விடுறா. நான் அரியணையில உட்கார்ந்த பண்ணேன், எங்கேயாவது எவனாவது சாதிக்காக கொலை பண்ணான காட்டுறான், காட்டுறா பாப்போம். இப்பவும் சொல்றேன், அந்த நாற்காலியில உட்கார்ந்தவனை மீனவனை சிங்களனை கைது பண்ணிட சொல்றா பாப்போம். இப்பவும் சொல்றேன்டா, கைது பண்ண சொல்றாப்பா. எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா, நோக்கம் இருக்குடா, அதை நிறைவேற்றும் நினைக்கிறோம், செய்யணும்னு துடிக்கிறோம். உனக்கு என்ன இருக்கு? நாங்க வெட்டிக்கிட்டு செத்தாதான்டா உனக்கு ஓட்டு. நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வப்பம்டா வேட்டு. அதனால நீ பயப்படுற.